ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எங்கள் அம்மாவும் எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்ட் லலிதா ஆண்டியும் மஷ்ரூம் கிரேவி செய்ய போகிறாங்க. சரி வாங்க அவங்க எப்படி செய்கிறாங்க பார்க்கலாம். இவங்க எங்கள் ஃப்ரெண்டு. நாங்கள் 2 பேரும் இன்றைக்கி சேர்ந்து சமைக்கிறோம். எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கேன். எனக்காக அவங்க வந்து ரெசிபி பண்ணி கொடுக்குறாங்க. காளான் குருமாவா? காளான் கிரேவி மாதிரி. காளான் கிரேவி எப்படி நம்ம கொஞ்சம் மட்டன் குழம்புலாம் பண்ணுவாங்க, நம்ம வெஜிடேரியனில் நம்ம காளானும் உருளைக்கிழங்கும் போட்டு இன்னைக்கு இதே மாதிரி பண்ணலாம். இந்த காளான் கிரேவிக்கு இதெல்லாம் போட்டு ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கணும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரியும் பாதாம், அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துருங்க. இப்போ ஃபஸ்ட்டு செக்குலாட்டினா கடலெண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் எண்ணெய் நல்லா போட்டு செஞ்சீங்கன்னா நல்லா வரும். அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கடலெண்ணெய் போட்டாச்சு. அப்புறமா கொஞ்சம் நல்லெண்ணெயும் போட்டுக்கலாம். லேசாக கடுகு ஜீரகம் மட்டும் போட்டுக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் ஒரு கப்பளவு நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் போட்டாச்சு. இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகும். இப்போ நம்ம அடுத்து மசாலா போட போகிறோம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், தனி மல்லித்தூள் எல்லாம் போடுறோம். இப்போ இதெல்லாம் போட்டுடலாம் எண்ணெயில். வத்தல் பொடியை வந்து சில்லி பவுடரை வந்து எண்ணெயில் போட்டு வதக்கும் போது உங்களுக்கு நல்ல அந்த ஹோட்டலில் மாதிரி ரெட் கலராக வரும். அதனால தான் இப்போ இது முதல்ல போட்டுறேன். அப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் பாதி போட்டுக்கலாம். ஃபுல்லாக போட்டாலும் நல்லாயிருக்கும், ஆனால் பாதி போட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அந்த எடுத்த அளவுக்கு ஒரு பாதி இது எடுத்து போட்டுக்கோங்க. அதையும் நல்லா இது வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு அடுத்து தக்காளி பேஸ்ட் 3 தக்காளி போட்டு அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா கிளறிக்கோங்க. இப்போ அதோட உருளைக்கிழங்கு, காளான் இதையும் வந்து நல்லா கிளறி விடுங்க. இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போடுறேன். இது உங்களோட ஸ்பெஷல் ரெசிபி அப்படின்னா? இது அடிக்கடி பண்ணுவேன். ரொம்ப எங்கள் வீட்டில் மட்டன் குழம்பு மாதிரி இருக்குன்னு சொல்லி பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வெஜிடேரியன்றதால நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் மட்டன் மாதிரி செஞ்சு சாப்பிடுவீங்க. ஆமாம். இது கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சு. இது தண்ணிலாம் விட வேணாங்களா? விடணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் வதக்கின மாதிரி ஆகிக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து மசாலா வதங்குறதுக்காண்டி மூடி போட்டு வச்சுருந்தோம். ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு அந்த மசாலாலாம் போட்டிருக்கோம்ல, அதனால் அதை கொஞ்சம் வதக்குறதுக்காண்டி தண்ணி விடாமல் மூடி போட்டு வச்சுருந்தோம். இப்போ கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் கழித்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் வேகட்டும். உருளைக்கிழங்கு நல்லா வேகணும். ஃபஸ்ட்டு சிம்மில் வைப்போம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வேணால் ஃபுல்லாக வைக்கணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மில் வைக்கணும். சூப்பர். இப்போ நம்ம வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சிம்மில் தான், ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா குக் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு தண்ணியே வேணும்னு நினச்சிங்கன்னா இதில் நல்லா தண்ணி போட்டுக்கோங்க. தண்ணி போட்டு கொஞ்சம் தேங்காய் அரைச்சி விட்டுக்கோங்க. இல்லை சப்பாத்தி அந்த மாதிரிலாம் சைடிஷ் மாதிரி வேணும்னா நம்ம போட்டிருக்க அந்த பாதாம், முந்திரி அந்த ஒரு திக்னஸே போதும், இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம இதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி இன்னும் கொஞ்சம் விட்டுருக்கோம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி பதத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக விட்டுருக்கோம். நம்மளோட காளான் கிரேவி இப்போ ரெடி ஆகிட்டு பாருங்க. இது எது கூடலாம் சாப்பிடலாம்? சப்பாத்தி, பூரி எல்லாருக்கூடையும் சாப்பிடலாம். குழம்பு போட்டு சாப்பிடும்போது சாதம் குழம்பு மாதிரி வச்சு சாப்பிடலாம். மட்டன் குழம்பு மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காவே விடலாண்ணா நீங்கள்? இல்லை, நீங்கள் நிறைய பேருக்கு பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வச்சுட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றலாம். என்னோட ஃப்ரெண்டு எனக்காக மஷ்ரூம் கிரேவி பண்ணி கொடுத்தாங்க. அவங்க பேரு லலிதா திருமுருகேசன். அவங்க வந்து இந்த சவுத் சைட் சமையல்லாம் ரொம்பவே நல்லா சமைப்பாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க நிறைய சிறுதானியங்களை வச்சு சமையல்லாம் பண்ணுவாங்க. அவங்களோட சமையலை இன்னும் நிறைய வீடியோஸ்ல நீங்க எதிர்பார்க்கலாம். இந்த மஷ்ரூம் கிரேவி நல்ல காரம் சாரமாக சூப்பராக இருந்தது. பூரி, சப்பாத்திக்கெலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.